கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் உண்டல்லவா? நம்மிடம் அந்த அடையாளம் காணப்படுகிறதா? ஒருவர் ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் புதிய படைப்பாக மாறுகிறார். பழையவை ஒழிந்து போயின, புதியனவாக மாறுகின்றன என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை ஒழிந்து போய்விட்டதா? அல்லது அதிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமது பழைய வாழ்வை புதியதோடு ஒட்டு போட்டுக் கொள்வதோ, நமது முயற்சியில் சரி செய்து பழைய குணங்களில் தொடர்வதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாயிருக்காது. நம்முடைய சுய முயற்சியில் நம் பழைய பாவ குணங்களை நம்மை விட்டு நீக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், பழைய துணிகளில் புதிய துணியை ஒட்டு போடும் போதோ, பழைய தோற்பைகளில் புதிய திராட்சரசத்தை ஊற்றி வைக்கும் போதோ இரண்டுமே வீணாய் போய்விடும். நம் பழைய குணங்களில் தொடர்ந்து கொண்டே ஆண்டவரிடம் நன்மைகளை எதிர்பார்ப்பதுதான் நம்மால் எதையும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. காணிக்கைகள், பொருத்தனைகள், சடங்காச்சாரங்கள், பக்தி முயற்சிகள் எதுவும் நம்மை ஆண்டவரோடு இணைக்க முடியாது. ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணம் செய்துவிட்டால், நம்மை முழுமையான புதிய மனிதனாக அர்ப்பணம் செய்துவிட்டால் மட்டுமே நாம் அவர் பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதையும் நம்மிடம் அவர் வெளிப்படுவதையும் மற்றவர்கள் காண முடியும். முயற்சி செய்வோமா? ஆமேன்.